வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ என்கேஜ்மெண்ட்டுக்கு எப்படி 3 நாள் முன்னாடி நான் vlog எடுக்க ஆரம்பிச்சனோ அதே மாதிரி நான் வந்து கல்யாணத்துக்கும் 4 நாள் முன்னாடி ஆரம்பிச்சிட்டேன். ஸோ பந்தக்கால் வந்து நாளைக்கு வைக்கிறாங்க 12ஆம் தேதி. ஸோ 11ஆம் தேதி நைட் நான் இப்போ vlog எடுக்கிறேன். ஸோ ஏன் இன்றைக்கி நைட்டே நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஆஃபீஸில் இன்றைக்கி எனக்கு நலங்கு வச்சாங்க. ஸோ அதனால தான் நான் வீடியோ இப்படி எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ நாளைக்கு இதுலேயும் பெருசான வீடியோஸ்லாம் கவர் பண்ணுவான்றது எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை. என்னால் முடிஞ்சது நான் கொஞ்சம் கவர் பண்ணுறேன். 12ஆம் தேதி ஒரு நலங்கு இருக்குது, நாங்கள் 13ஆம் தேதி ஒரு நலங்கு இருக்குது, மெஹந்தி வந்து 14ஆம் தேதி, 15ஆம் தேதி ரிசப்ஷன், 16ஆம் தேதி கல்யாணம். ஸோ ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது. எனக்குலாம் அப்படி நடக்குது அப்படின்ட்டு. ஓகே ஃபைன். ஸோ உங்களுக்குலாம் இந்த மாதிரி வீடியோ ரொம்ப பிடிக்கும்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சொல்லியிருந்தேன்ல, அது முந்தின நாள் வந்து எனக்கு என் ஆஃபீஸில் வந்து நலங்கு வச்சுருந்தாங்க. ஸோ அது ஒரு ஜாலியாக ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து பந்தக்கால் வச்சுட்டாங்க. ஸோ பந்தக்கால் வந்து காலையில் 6:30 மணிக்கிட்ட ஏதோ வச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் நான் கொஞ்சம் அப்படியே ஆட் பண்ணியிருப்பேன், நீங்கள் பாருங்கள். அண்டு பந்தக்கால் வச்சுட்டேன் உடனே எனக்கு எண்ணெய் நலங்கு வச்சாங்க. ஸோ அந்த எண்ணெய் நலங்கு எப்படின்னா, அந்த ட்ரெஸ் நான் அன்றைக்கி போட்டிருந்தது அதை நான் அதுமாரி போடக்கூடாது. ஸோ அதை அப்படியே தூக்கி போட்டுறணும். ஸோ எங்கள் சித்தி, எங்கள் பெரியம்மா எல்லாருமே வந்திருந்தாங்க எனக்காக. காலங்காத்தால வந்து எல்லாருமே வந்து நலங்கு வச்சுருந்தாங்க. எங்கள் அப்பா தான் அங்கேயும் இங்கேயும் நடந்துக்கிட்டே இருந்தார். நான் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட் மோடில் வச்சுருக்கேன், அதனால தான் எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்குது. என்னடா நம்மளுக்கு இன்னும் 2 நாளுக்கு இல்லைனா போதும் அப்படின்ற ஒரு ஃபீல் வேறு நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ இதுதான் அந்த ட்ரெஸ்ஸு. நெக்ஸ்ட் குளிச்சுட்டு நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டு வான்னு சொன்னாங்க. ஸோ நம்ம நலங்குனாலே நம்மளுக்கு எல்லோ தானே தோணுன்னு சொல்லிட்டு நான் எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டு வந்தேன். ஸோ என் பழைய ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம், மேமு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க அந்த ஃபஸ்ட்டு டே. ஸோ அவங்களும் கொஞ்சம் வந்து நலங்கு எல்லாமே வச்சு அதுவும் ஒரு ஜாலியாக போயிட்டு இருந்தது. ஸோ நான் வந்து என்னென்னா, கேமராவை என்னோடய டைனிங் டேபிள் மேலே வச்சுட்டு நான் அப்படியே எடுத்துருந்தேன். ஸோ பக்கத்து வீட்டில் இருந்தவங்களும் அந்த டைமில் வந்திருந்தாங்க. இதில் ஒரு கணக்கு இருக்குது போல், நலங்கு அந்த கால் வச்சுட்டு இந்த நலங்கு கணக்கு வந்து 4 வாட்டி அந்த மாதிரி வைக்கணும் அப்படின்றது. ஸோ இந்த ட்ரெஸ் போட்டு ஒரு இது நலங்கு வச்சாங்க. ஸோ நான் ஜாலியாக இருந்திருப்பேன், ஒரு மாதிரி ஜாலியாகவே இருந்தேன். ஆனால் எனக்கு ஒரு கல்யாணம் ஆக போகுது அப்படின்ற ஒரு ஃபீல் இல்லை. எனக்கு ஏதோ நடக்க போகுது அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. கொஞ்சமாக தான் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்றது. ஸோ இவ்வளோ என் ஆஃபீஸ் ஃப்ரெண்டு தான். இது அடுத்த நாள். ஸோ அடுத்த நாள் காலையில் வந்து இந்த என்னோடய ரிலேட்டிவ்ஸில் எங்கள் சித்திலாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் மதியானம் வந்து எங்கள் பாட்டி, மறுபடியும் எங்கள் சித்தி, இன்னொரு சித்திலாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதுவும் நல்லா இருந்தது, ஜாலியாக இருந்தது. என் அக்காவும், இதான் என் அக்கா. ஸோ ஜாலியாக இருந்ததுங்க சொல்லப்போனால். இது வந்து ஹல்தி மாதிரி ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த ட்ரெஸ் நான் மேட்ச் பண்ணி போட்டிருந்தேன். ஸோ இவங்க வந்து இன்னொரு சித்தி, இதுக்கு முன்னாடி வந்து பாட்டி, இது எங்கள் அம்மா. ஸோ நான் பின்னாடி வந்து நான் சொல்ல மறந்துட்டேன் பாருங்களேன். முன்னாடி நானே வந்து அது முந்தின நாள் உட்காந்து டெக்கரேஷன் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி, ஏதாவது அட்லீஸ்ட் ஒரு நம்ம எல்லோ போடுறோன்னா அது பின்னாடி ஒரு மாதிரி க்ரீன் கலரில் இருக்கணும், அந்த பூ வந்து கொஞ்சம் இந்த மாதிரிலாம் இருக்கணும்னு நான் பூவை போய் வாங்கிட்டு வேற வந்தேன். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் டெக்கரேஷன் அழகாக தெரியணும் ஃபோட்டோவில் எடுக்கும் போது அப்படின்றது. நான் ஃபோட்டோ ஆல்ரெடி கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஆட் பண்ணியிருப்பேன், வேணால் பாருங்கள். ஸோ கொஞ்சம் அழகாக அது இருக்கணும் அப்படின்றதுக்காக போட்டிருந்தேன். ஸோ அப்புறமா என்ன பண்ணாங்க, என்னோடய தம்பிங்களாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க ஃபங்க்ஷனுக்கு. ஸோ நாங்களும் வைப்போம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. ஸோ அவங்களாம் தான் என் மூஞ்சி ஃபுல்லாக அப்படியே பூசி விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த போஸ்ட் நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டு மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் அன்றைக்கே வந்து மெஹந்தி வந்து எல்லாருமே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. ஸோ இதுதான் எனக்கும் மெஹந்தி நான் எங்கேயாவது இருந்தால் நான் அட்டாச் பண்ணுறேன். ஆக்சுவலாக ரிசப்ஷன் மேக்கப் எனக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ கிளம்பிட்டாங்க, நான் பெருசாக வீடியோ எடுக்கலை. ஸோ நான் இப்போ லைட்டாக வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள். என்னோடய மேக்கப், என்னோடய ஹேர் இதுதான் அழகாக இருக்குண்ணா. இது ஜூன் 15 தான் எனக்கு ரிசப்ஷன் நடந்தது. இவங்க என் சித்தி. ஸோ அவங்க தான் மாலை போட்டிருந்தாங்க. ஸோ நான் கொஞ்சம் அங்கே என்னென்னலாம் எடுத்துருக்கோமோ அதெல்லாம் எதெல்லாம் என் ஃபோனில் இருக்கும் நான் அதை மட்டும்தான் டச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க, எனக்கு பிடிக்கும்னு எங்கள் அம்மா. ஜாலியாக இருந்துச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சாரீ இது தான். ஸோ நான் ஃபோட்டோ அட்டாச் பண்ணியிருக்கேன். நான் வந்து நான் அழுவேனே எதிர்பார்க்கல. நான் அழுவ மாட்டேன்னு எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருந்தேன். பட் நான் அழுதுட்டேன். ஏன் அழுதேன்னா, அது எங்கள் அப்பா தான் எங்கள் எல்லாரையும் அழுவ வச்சிட்டாரு.
ஸோ அந்த ஒரு ஏதோ ஒன்று சொல்லுவாங்கள்ல, நாங்கள் எங்கள் பொண்ணை கொடுக்குறோம் அப்படின்ட்டு. ஸோ அந்த இதில் வந்து எங்கள் எல்லாரையும் அழுவ வச்சுட்டாரு. ஸோ ஹாப்பியாக நல்லபடியாக முடிஞ்சது. வந்து எல்லாருக்கும் தேங்க்யூ, பாய்.